अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाषकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ரேந்திரியானின் நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரர்களால் ஏக்நாதி பாகவதம் சாப்டர் 4 301வது ஓவி என்று நாம் காண வேண்டியது. ஆத்ம ரகசியங்களை படிப்படியாக மன்னர் ஜனகருக்கு முனி சிரேஷ்டர்கள் அனைவரும் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வருகிறார். அதில் கடைசியா பிப்பலாய முனிவர் அப்படிங்கிறவர் நமக்கு ஆத்ம ரகசியத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து இப்போது பார்க்கலாம். மன்னா, கேட்க கேட்க மிகவும் தூய்மை தரக்கூடிய இந்த உன்னத பரமார்த்த தத்துவத்தை கேட்பாயாக. எந்த தத்துவ ஞானத்தால் மனிதனின் பெரிய சம்சார பந்தங்கள் யாவும் வேரோடு அறுபடுமோ அதை மேலும் விவரிக்கின்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஸோ கேட்க கேட்க தூய்மை தரக்கூடிய அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது எப்படி கேட்கணும், புரிஞ்சுக்கணும், அதுக்குப்படி நடக்கணும், அப்பதானே வந்து தூய்மையாகும். சும்மா கேட்டாலே தூய்மை அடைந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு உணர்வு மயமாக நீங்க கேட்க 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 உங்களையும் அறியாம அது உங்க சப்கான்சியஸ்குள்ளேயே என்டர் ஆகும். உங்களையும் அறியாம உங்களுக்குள்ள சேஞ்சஸ் நடந்தே தீரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ தேர்ஃபோர் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேட்க 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 ஆட்டோமேட்டிக்கா சம்சார பந்தங்கள் வேரோடு அறுபடும். என்ன ஆசைகள் தாங்க. ஆசைகள் அப்படிங்கிறது இப்போ நம்ம என்ன டெய்லி பேசிட்டு இருக்கோம், இந்த மாயா மாயான்னு பேசிட்டு இருக்கோம். உன்னுடைய சொரூபத்தினுடைய சுகம் அப்படிங்கிறது வேற லெவல்னு பேசிட்டு இருக்கோம். இதை மட்டமா பேசிட்டு இருக்கோம். அந்த உலக சுகத்தை மட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிரம்ம சுகம் தான் மேலானதுன்னு பேசிட்டு இருக்கோம். இதை கேட்க 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 என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா உலக சுகத்தின் மேல நாட்டம் குறையும், பிரம்ம சுகத்தின் மேல நாட்டம் அதிகமாகும். குவைட் நேச்சுரலி நடந்தே ஆக வேண்டும் அதெல்லாம். ஸோ அதனால அந்த மாதிரி விஷயங்களை நான் மறுபடியும் சொல்றேன், நீ கேளு அப்படின்னு அவர் ஆரம்பிக்கின்றார். ஜனக மகாராஜா கேட்டார், முனி சிரேஷ்டர்களே, எந்த கர்ம யோகத்தை கடைபிடிப்பதன் மூலம் மனிதன் தன் அந்த கரணத்தை தூய்மைப்படுத்தி கொண்டு இந்த உலகிலேயே தன் கர்ம வினைகள் அனைத்தையும் உடனடியாக தகர்த்து உன்னதமான நைஸ்கர்மிய நிலையை அடைவானோ அந்த உன்னத கர்மயோகத்தை பற்றி எங்களுக்கு விரிவாக கூறியருளுங்கள். என்ன பாகவதத்துல உல்டாவா வருது. ஞான யோகத்தை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஜனகருக்கு வந்து மறுபடியும் கேட்கணும்னா மறுபடியும் பிகினிங்லேருந்து கேட்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாரான்னு தெரியல. ஸோ கர்மயோகத்தை பற்றி எனக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிறத அவன் பாருங்க கேட்குற கேள்வியிலேயே எல்லாமே சொல்லிட்டான். அதாவது அந்த கரண தூய்மை அடைவதற்காக கர்மயோகம் செய்யப்பட வேண்டும்னு நம்ம அடிக்கடி பேசிட்டே இருப்போமா. சித்த சுத்தியை கொடுப்பது கர்மயோகம். கர்மயோகமே 100% பெர்ஃபார்ம் பண்ணால் அது ஞான யோகம் தான். பட் 100% பண்ணுறது இனிஷியலி சாத்தியம் இல்லை. அப்போ பிகினிங்கில் ஆசைகள் அதிகமாக இருக்கிறவன்ட்டு நீ கர்மயோகத்தை தான் சொல்லி கொடுக்கணும். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவனுடைய டிசையர்ஸை கம்மி பண்ணுறதுக்கு இந்த கர்மயோகத்தில் தான் நீ வேணும் மூட்டி விடணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அந்த ஜனகனுக்கு எல்லாமே தெரியுதுன்றதுக்காக சொல்கிறேன். அவனுக்கே தெரியுது. என்ன தெரியுது? அந்த கரணத்தை தூய்மைப்படுத்துவதற்கு கர்மயோகம் சிறந்ததுன்னு அவனுக்கே தெரியுது. அதனால அந்த கேள்வி அவனே கேட்டுக்கிறான். எந்த கர்மயோகத்தை கடைபிடிப்பதன் மூலம் மனிதன் அந்த கரணத்தை தூய்மைப்படுத்தி கொண்டு அப்படின்ற பாயிண்ட். இனி அடுத்து பாருங்க, இந்த உலகத்திலேயே தன் கர்ம வினைகள் அனைத்தையும் உடனடியாக தகர்த்து நைஸ்கர்மிய நிலையை அடைவானோ. அப்ப அவருக்கு நைஸ்கர்மிய நிலைன்னா என்னன்னு தெரியுது. அப்போ முற்றிலும் கர்மம் விடுபட்டு போன நிலை நைஸ்கர்மிய நிலை. அப்போ ஆசைகள் முற்றிலும் விடுபடும் போது எந்த நிலை ஃபைனலாக அச்சீவ் பண்ணுவோம்? நைஸ்கர்மிய நிலையை அச்சீவ் பண்ணுவோம். அதுவும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த கர்மயோகத்தை பற்றி சொல்லுங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கேட்குற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் கேட்போம். ஓகேவா? பேரறிவு படைத்த விதேக மன்னன் தன் இரு கைகளையும் கூப்பி அடுத்த கேள்வியை கேட்கத் தொடங்கினான். சுவாமி, எந்த கர்மத்தை செய்வதன் மூலம் மனிதனின் சித்தம் தூய்மையடையுமோ அத்தகைய கர்ம தத்துவத்தின் உன்னத ரகசியத்தை எனக்கு கூறுங்கள். சித்தம் சுத்தமடைவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த கர்ம யோகத்தை எனக்கு சொல்லி பாருங்கள் அப்படின்னு
ஜனகன் அடுத்த கொஸ்டினா வைக்கிறான். இன்னும் ரொம்ப டீட்டெயிலா கேட்கிறான் இல்லையா, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். இந்த உலகியல் கர்மங்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட அந்த உத்தம புருஷன் எந்த விதத்திலும் கர்ம பந்தத்தில் சிக்காமல் இருப்பது எப்படி? ஓ முனி சிரேஷ்டரே, இந்த நைஸ்கர்மிய நிலையின் தத்துவத்தை உண்மையாக எனக்கு விவரித்து கூற வேண்டும். சி ஆக்சுவலி கர்மயோகத்துல ஆக்ஷன் ஆக்ஷன் இம்பார்ட்டன் சொல்றது இல்ல, ஆனா நின்றுடும் ஆட்டோமேட்டிக்கா. நைஸ்கர்மிய சித்தின்னா என்ன? செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லாத நிலை, எந்த செயலுமே இல்லாத ஒரு நிலை அப்படின்னு புரிஞ்சுது. ஓகேவா? இப்போ அவர் என்ன கேட்கிறாரு, பிகினிங்ல எல்லா கர்மத்தையும் துறக்கிறதெல்லாம் கஷ்டம், அதனால கர்மத்தை எல்லாம் நான் துறக்க முடியாதுப்பா. கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கர்ம பந்தத்துல சிக்காம இருக்க முடியுமாமே கர்மயோகத்துல? பொதுவா என்ன சொல்லியிருக்குன்னா வேதம், கர்மம்னாலே பந்தம், கர்மம் செஞ்சா பந்தத்துல சிக்கித்தானடா ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா வேதம் வலியுறுத்தும். அந்த நேரத்துல கர்ம யோகா இன்ட்ரடியூஸ் பண்றாரு கண்ணன். அதுல என்ன சொல்லியிருக்காரு, நீ கர்மம் செய்வ ஆனா பந்தத்துல மட்டும் சிக்க மாட்டேன். அது எப்படி கர்மம் செஞ்சும் சிக்காம இருக்கிறது? அதுக்கு சீக்கிரட் சொல்லித்தரேன்டா, அதுக்கு பேர் தான்டா கர்ம யோகம். யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்டட் டு டூ, வாட் எவர்னு இல்லை, இந்த வேதத்தால் சம்மதிக்கப்பட்ட அந்த கர்மங்களை நீ பண்ணலாம், ஆனா பந்தத்துல சிக்காமலே பண்ணலாம். அப்படின்னா புண்ணிய பாவங்களில் சிக்காமல் பண்ணலாம். அப்படின்னா பந்தம்னாலே புண்ணியமும் ஒரு பந்தம் தான். நிறைய பேர் பாவம் மட்டும்தான் பந்தம் நினைச்சிட்டு இருக்காங்க. புண்ணிய பாவங்களில் சிக்காமல் உன்னால் பண்ண முடியும். அது கர்மயோகத்துல சொல்லப்பட்டிருக்குன்றது ஜனானுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த விஷயத்த எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு மறுபடியும் கேட்கிறான். அதே மாதிரி நைஷ்கர்மிய நிலையின் தத்துவத்தையும் எனக்கு சொல்ல வேண்டும். ஏன்னா நைஷ்கர்மிய சித்தின்னா அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்றது எதுவுமே இல்லாம போயிடும் அப்படிங்கிறீங்க. அது எப்படி இவன் செய்யணும் ஆனா சிக்க மாட்டான், அதுவும் ஓகே புரியுது. நைஷ்கர்மிய சித்தியை கிடைச்சிடும்னா அது எப்படி கிடைக்கும், அந்த மாதிரி எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். மனிதன் எந்த முறையில் கர்மங்களை செய்ய வேண்டும், அப்படி செய்வதன் மூலம் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கும் மயக்கம் அவனுக்கு எவ்வாறு நீங்கும்? தேவா, இந்த உன்னத பரமார்த்தத்தின் மர்மத்தை எனக்கு உபதேசித்து என்னை சுகமடைய செய்யுங்கள். அப்ப இந்த சீக்ரெட் என்ன? ஏதோ ரகசியம் சொல்றேன்னு சொன்னீங்களே, கர்ம செஞ்சும் சிக்காம இருக்குமா அப்படின்னா நான் எப்படி செய்யணும், நான் எப்படி செஞ்சா நான் கர்மத்துல சிக்காம இருப்பேன், அந்த ரகசியத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ பிறவி எடுக்கும் மயக்கம், பிறவி சுழல் அப்படின்னா புண்ணிய பாவத்திலிருந்து விடுபட்டா மட்டும்தான் பிறவி சுழல் இருக்காது. ஸோ நான் எப்படி பண்ணா இந்த புண்ணிய பாவம் இல்லாம போவேன் அப்படின்னு கேட்கிறேன். ஜனக மகாராஜாவின் இத்தகைய பணிவான வேண்டுகோளை கேட்டு அங்கிருந்த முனிவர்கள் அனைவரும் தன் உள்ளத்தில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அவற்றுள் மகா ஞானியான ஆவிர் கோத்திரர் என்பவர் பரதனுக்கு மிகுந்த அன்போடு அடுத்த தத்துவங்களை உபதேசிக்க தொடங்கினார். திப்பலாயனுடைய வேலையை முடிஞ்சிருச்சோ, இப்போ ஆவிர் கோத்திரர் அப்படிங்கிற முனிவர் நமக்காக பேசுறார். ஆவிர் கோத்திர முனிவர் விடையளித்தார். மன்னா, கர்மம் செய்ய வேண்டியது, அகர்மம் செய்யக்கூடாதது, விகர்மம் விலக்க செய்யத்தகாதது. என்ன டிஃபரெண்டா இருக்கு? அகர்மம் அப்படின்னா செய்யத்தகாததாகும், விகர்மம் அப்படின்னா விலக்கப்பட்ட தீய கர்மம் ஆகிய இவற்றின் பிரிவுகள் வேதங்களின் அடிப்படையிலானவை. இவை சாதாரண உலக அறிவினால் உண்டானவை அல்ல. வேதங்கள் ஈஸ்வரனின் மூச்சு காற்றாகவும் அவனது ஆத்ம வடிவமாகவும் விளங்குவதால் அவற்றின் நுட்பமான பொருளை அறிவதில் பேரறிஞர்களே கூட சில சமயங்களில் குழப்பமடைகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அகர்மம் அப்படின்னா, கர்மம் அப்படின்னா செயல் செய்வது, அகர்மம் அப்படின்னா செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது அப்படின்னா நான் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன். இங்க டிஃப்ரெண்டா எதுவும் போட்டிருக்கு, கவலைப்பட வேணாம், பின்னாடி அவர் தான் ஏக்நாத் மகாராஜ் தான் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண போறார், அங்க போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். விகர்மம் அப்கோர்ஸ் செய்யக்கூடாத கர்மங்கள் அப்படிங்கிறது. ஸோ இதனுடைய ரகசியம் வேதத்தால், ஈஸ்வரனின் மூச்சுக்காற்றாக இருக்கும் அந்த வேதத்தால் சொல்லப்பட்டுள்ளது. அது பெரிய பெரிய அறிஞர்களே கூட இதை கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் சொல்லியிருக்கார். ஏக்நாத் மகாராஜ் எப்படி சொல்றாருன்னு பார்ப்போம். ஆவிர்ஹோத்திர முனிவர் கூறினார், மன்னா கேட்பாயாக, கர்மங்களின் இயக்கமும் அதன் நுட்பமான வழிகளும் மிகவும் ஆழமானவை.
அவற்றை வேத சாஸ்திரங்களின் துணை கொண்டு மட்டுமே அறிய முடியுமே தவிர சாதாரண உலகியல் புத்தியால் அங்கே எதையும் கிரகிக்க முடியாது. அது என்னமோ தெரியல, இந்த கர்மயோகத்துல இந்த ஞானேஸ்வரிலையும் கர்மயோக சாப்டர்ல கர்மம் எது, அகர்மம் எது, விகர்மம் எது என்பதை அறிந்து கொள்வதில் பெரிய பெரிய மகான்களே கூட குழம்பி போகிறார்கள் அப்படிங்கிற இந்த ஸ்லோகம் வந்து பகவத்கீதையிலையும் அப்படியே வருது. அதே விஷயத்த மறுபடியும் இங்கேயும் வருது அப்படின்னு புரிஞ்சுப்போம். ஸோ அதனால கவலை இல்லை, நமக்கு எல்லாம் டீட்டெயிலாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு, நம்ம புரிஞ்சுப்போம். இது வந்து சாதாரணமா உன் புத்தியை வச்சுலாம் அறிய முடியாதான், சாஸ்திரங்கள் வேதங்களின் புத்தியை வைத்துமே அறிய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இப்போ எக்ஸ்பிளைன் பண்றார். கர்மம், அகர்மம் மற்றும் விகர்மம் ஆகிய இந்த மூன்றின் உண்மையான தத்துவ பிரிவுகளை வேதங்களை தவிர வேறெவராலும் எவ்வளவு எளிதாக பிரித்து விவரித்து கூறவே முடியாது. இன்னும் பீடிகை தான் போடிக்கொண்டிருக்கிறது, இன்னும் விளக்கம் வரல. சோ இந்த மூன்றையும் பத்தி வேதத்தால் தவிர வேற யாராலையும் சொல்ல முடியாது. வேதங்கள் என்பவை சாட்சாத் ஈஸ்வரனின் திருமுகத்திலிருந்து வெளிவந்த மூச்சு காற்றல்லவா. அது என்றும் வழியாத முழுமையான சனாதன பொருள் அல்லவா. அதன் உண்மையான உட்பொருளை ஆராய முற்படும் போது பெரிய அறிஞர்களும் கூட குழம்பு போகிறார்கள் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதத்தினுடைய புராணம், இது வேதத்தினுடைய மகிமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அது ஈஸ்வரனுடைய மூச்சு காற்று, அது என்றும் வழியான சனாதன பொருள். சனாதனம்னா என்ன சொன்னீங்கப்பா நேத்து? பழமையான பொருள் சொன்னீங்களோ? சரி, ஓகே. அதன் உண்மையான உட்பொருளை ஆராய முற்படும் போது பெரிய பெரிய ஜீவிகள், அறிவு ஜீவிகள் கூட திணறி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். எனவே மிகவும் ஆழமான இந்த கர்ம தத்துவத்தின் இயல்புகளை உனக்கு விவரிக்கப் போகிறேன். முழு கவனத்தோடு கேட்பாயாக. எந்த விவேகத்தை கடைபிடித்தால் உனது சித்தம் முழுமையாக தூய்மை அடையுமோ அதை விவரிக்கப் போகின்றேன், கேட்டுக்கொள். இவ்வளவு நேரம் விவரிக்கலன்னு அவரே சொல்லிட்டாரு. சரியா? சோ நீ கேட்ட மாதிரி 100% சித்தம் சுத்தம் அடைவதற்கான அற்புத உபாயமான கர்ம யோகத்தை பத்தி இப்பதான் சொல்ல போறேன், கவனமா கேளு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வேதங்கள் உலக விஷயங்களை பற்றி கூறினாலும் அவற்றின் உண்மையான நோக்கம் ஆத்ம ஞானத்தை மறைமுகமாக உணர்த்துவதே ஆகும். பரோட்சவாதம். மருந்தை கொடுக்க விரும்பும் தாய் குழந்தையை ஏமாற்றி மிட்டாய் தருவது போல கர்ம பந்தங்களிலிருந்து மனிதனை விடுவிப்பதற்காகவே கர்ம மோட்சத்திற்காக வேதங்கள் ஆரம்பத்தில் கர்மங்களை விதித்து வழிகாட்டுகின்றன. எவ்வளவு அழகா அந்த சீக்கிரட்டை வந்து டைரக்டா உடைச்சிட்டாங்க. இப்படி உடைச்சா பின்ன எப்படி நாங்க மிட்டாய் சாப்பிடுறது? என்ன ஐயா இது? இது எங்களுக்கே தெரியாமல சொல்லி கொடுக்கணும். கர்மத்தை துறந்த மார்ங்களுக்கு நாங்க பயந்துதான் கர்மயோகத்துக்கா வந்தோம். நாங்க இப்ப மிட்டாய் தர்ற மாதிரி நாங்க சும்மா கர்மத்தை கர்மம் பண்ணு சொல்றோம். ஆனா நாங்களும் கடைசியில கர்மம் பண்ணாத அந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு முதல்லயே சொல்லிட்டு கர்மயோகத்தை சொல்லி கொடுத்தா எவனாவது வருமானான்னு தெரியல. ஆனா ஏன்னா ரகசியத்தை சொல்லணும்ன்ற நோக்கத்துல வந்து டிக்ளரே பண்ணியிருக்காரு பாருங்களேன். சோ வேதங்கள் வந்து உலக விஷயங்களை பற்றி பேசுது. உலகத்துல இப்படி இந்த கர்மம் பண்ணு, அந்த கர்மம் பண்ணு, கர்மம் பண்ணலாம்னு சொல்லுது எல்லாம் பேசுது. அப்படிங்கிறதுக்காக நீ வந்து கர்மத்திலேயே சிக்கிட்டு இந்த மாயையிலேயே விளையாடுன்னு சொல்லி தரதுக்காக இல்லடா. அது உண்மையில வந்து விளையாடுன்னு சொல்லி தரதே ஆத்ம விஷயத்தை உனக்கு உணர்த்தணுன்றதுக்காக தான். அது வந்து கர்மத்துக்குள்ளேயே உன்னை போக சொல்லுது. அப்படின்னா இனிஷியலா எடுத்த உடனே வந்து ஒரு மருந்து கொடுக்கணும்னு சாப்பிட மாட்டேனாலும் அதுக்கு மேல கொஞ்சம் சீனியை தடவி என்னத்தையாவது மிட்டாய்க்குள்ள வச்சு அதை கொடுத்துட்டோம்னா கொடுத்துருவே இல்லை. அந்த மாதிரி உன்னை வந்த ஞானியாக்குறதுக்காக ஆத்ம ரகசியத்தை உணர்த்துவதற்காகத்தான் இப்போ வேதம் ட்ரை பண்ணுது. எடுத்தவொடனே நாங்க வந்து கர்மத்தை துறந்த மார்க்கங்கள்னு சொன்னா ஓடியே போயிருவேன். அப்படின்னா கசப்பு வந்து டைரக்டா கொடுத்தா ஓடியே போயிருவேன். அப்ப கொஞ்சம் இனிப்ப தடவணும். இப்ப கர்மத்தை செய்து கொண்டே நீ அடையலாமே, நீ கர்மத்தில் இருந்து கொண்டே நீ ஞானி ஆகலாமே. ஓ அப்படியா, அப்படின்னா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ மருந்து சாப்பிடவே இல்லை. அப்படி ஒண்ணு ஏமாத்துறதுக்காக தான் நாங்க கர்ம பாதையே கொடுக்குறோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறாரு பாருங்களேன். டிடிசிக்கு ஆட் போகும்போது ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதுவும் கரெக்ட் தான். இந்த டிடிசி ஆட் கொடுக்கும்போது உங்களுடைய யோக மார்க்கம் அப்படிங்கிறது உங்களை முழுமையாக பண்படுத்துவதற்கு அப்படின்னு சொல்லும்போது கம்ப்ளீட் ஃபினான்சியல் ஃப்ரீடமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்சிஸ்ட் பண்ணுவா. ஏன்னா ஃபினான்சியல் ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவாங்க. அதுக்கப்புறம் பிடிச்சி இழுத்து நம்ம வந்து ஞானி ஆக்கலாம், யோகத்தை கத்துக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படின்னு சொல்றாரு. நீ என்ன சொல்ல வந்த?
ஆனா இப்ப நம்ம குரூப்லயே பார்த்தோம் அப்படின்னா கர்ம யோகமே ஞானத்தை கொடுத்துரும். இப்ப செயல் பண்றதுதான் என்னுடைய இயல்பு அப்படின்னா அந்த இயல்புலயே நம்ம வந்து கர்மயோகமா பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே ஞானத்தை கொடுத்துரும் அப்படின்னு தான் இன்னும் கொஞ்சம் பேர் நினைச்சிட்டு இருக்கோம். சோ அது இல்ல அப்படின்னு இந்த ஸ்லோகம் வந்து டைரக்டா சொல்லுதுங்க. கண்டிப்பா கர்மத்தை துறந்து, அதாவது ஆரம்பத்தில் கர்மங்களை விதித்து வழிகாட்டுகின்றன. ஆக்சுவலா எதற்காக என்ன? கர்ம மோட்சத்திற்காக. கர்ம மோட்சம்னா என்ன? கர்மம் இல்லாத நிலையை நாம் அடைவதற்காக அப்படின்னு அர்த்தம். வேதங்களின் திருவாக்குகள் அனைத்தும் மறைமுகமான குறியீடுகளை கொண்டவை, பரோட்சமானவை. பரோட்சம்னா மறைமுகமான குறியீடுன்னு அர்த்தமா? அவை பக்குவப்படாத சிறுபிள்ளைத்தனமான புத்தியை கொண்ட உலக மக்களை அவர்களின் அந்த கரணத்தை பக்குவப்படுத்தி மிகுந்த அன்போடு நல்வழிக்கு கொண்டு வருகின்றன. ஏற்கனவே வந்து கண்ணா பின்னாடி ஓடிட்டு இருக்கு மனசு, பக்குவப்படாத மனசு, ஏகப்பட்ட ஆசையில உழண்டுகிட்டு இருக்கு. ஆசையை தூக்கு அப்படின்னா, ஆசைப்பட்டதை அடைஞ்சு கூடா, ஆனா வேதத்துக்கு புறம்பான செயலை செய்யாம எப்படி செய்யணுமோ அப்படி பண்ணி, அதுலயும் பலன் வந்தாலும் பரவாயில்ல, வரலைனாலும் பண்ணவாயில்லன்னு இறைவன் மேல ஒரு பாரத்தை போட்டு நான் செய்கிறேன்ற பாவமும் இல்லாம, இதெல்லாம் என்னதுக்கு? அந்த பலனை அடையிறதுக்கு. உண்மையிலேயே சொல்றேன், இந்த கர்மயோகம் பாட்டு ஜோக்கா இருக்கும். இந்த அவன் பேர் என்ன, அசிஸ்டன்ட் டைரக்டர் பேரு? சார்லஸ். என்னோட ஃப்ரெண்டு சார்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். இந்த ஃபிலிம்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா பணியாற்றிட்டு இருக்கான். அவன் படம் எடுக்கணும்ன்றது தான் அவனுடைய ஆசை. கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியா யோசிக்கணும் அப்படின்னா ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருப்பான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட கொண்டு போயிட்டு நம்ம இந்த கர்மயோகத்தை பத்தி பேசணும். கர்மயோகத்தை பேசும்போது பலனை எதிர்பார்க்காமல் செய்தால், இந்த டெண்டுல்கர் எக்ஸாம்பிள்லாம் இருக்குல்ல, நீ வந்து நீ 100 எடுத்தே ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா டென்ஷன் ஆயிடும், பயம் வந்துடும், பதட்டம் வந்துடும். அப்ப நீ வந்து உன்னுடைய ஸ்கில் எல்லாம் காணாம போயிடும், வந்து தோத்து போயிடுவ. நீ ரிலாக்ஸ் மோட்ல இருக்கணும். பலன் பத்தி கவலையே படாம நீ ஆக்ஷன் பண்ணினா எனக்கு வந்து எஃபிஷியன்சி வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுமா. அது பொதுவாக எல்லாருக்கும் சொல்ற அந்த கர்ம யோகத்தை சொன்னேன். உடனே வந்து ஐயோ தேங்க்யூப்பா என்ன, ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் என்ன பண்றதுன்னே தெரியல, இத்தனை நாளா நான் குழந்தை தவிச்சுட்டு இருந்தேன், எனக்கு ஏன் கிரியேட்டிவிட்டி வர மாட்டேங்குது, எனக்கு ஏன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வர மாட்டேங்குது, எனக்கு ஏன் எஃபிஷியன்சி இல்லைன்னு, ஆனா நான் எப்படியாவது நம்பர் 1 படத்தை எடுத்துடணும், நான் எப்படியாவது நம்பர் 1ல வேற லெவல்ல எடுத்துடணும் அப்படின்னு என் ரிசல்ட்லயே லாக் ஆகி என் எஃபிஷியன்சி இழந்துட்டேன்னு இப்பதான் புரியுது. நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் வந்து என் கடமையை மட்டும் நான் செய்ய போறேன். கடமையை மட்டும் செஞ்சுட்டா நீங்க எனக்கு என்ன சொல்றீங்கன்னா எஃபிஷியன்சி வேற லெவல்ல இருக்கும், சூப்பர் டியூப்பர் ஹிட் படத்தை என்னால கொடுக்க முடியும்னு நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அதனால நான் சொல்றேன், எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, கண்டிப்பா நான் நீங்க சொன்னதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு சரி நீ என்ன கர்மயோகம் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வந்து பலனை எதிர்பார்க்காம கடமையை பண்ணோம்னா வேற லெவல் பலன் கிடைக்கும்னு புரிஞ்சுக்கிட்டேன்ல. பலன் கிடைக்கும்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? பலனை எதிர்பார்க்காதேன்னு நாங்க சொன்னோம். அதாங்க, பலன் எதிர்பார்க்காம பண்ணா பலன் கிடைக்கும்ல. ஐயோ பலன் கிடைக்கும் கிடைக்காது அதை விடுங்க, அதை எதிர்பார்க்க கூடாதுல்ல. அதுதான் எனக்கும் புரியுதுங்க. நான் எதிர்பார்க்காம பண்ணா எனக்கு எஃபிஷியன்சி வரும் நீங்க சொன்னீங்களா இல்லையா? ஆமா சொன்னேன். அப்ப படம் பக்காவா ஹிட் ஆகுமா இல்லையா? அது ஆனாலும் ஆகலைன்னாலும் அதை பத்தி கவலைப்படக்கூடாதுன்னு நான் சொன்னேனா இல்லையா? ஆனா அதை சொன்னீங்க, யார் இல்லைன்னு சொன்னா? ஆனா நீங்க ஒண்ணு சொன்னீங்களா இல்லையா? நான் வந்து பலனை எதிர்பார்க்காம பண்ணா வேற லெவல் எஃபிஷியன்ஸா வரும், படம் ஹிட் ஆகுமா? ஐயோ உண்மையிலேயே சொல்ல படு ஜோக்கா இருந்தது. நாங்க திரும்ப திரும்ப இதே சொல்ல அவர் திரும்ப திரும்ப நானும் நீங்க சொல்றதாங்க சொல்லிட்டு இருக்கேன், பலன் எதிர்பார்க்கலன்னா பலன் கிடைக்கும்ல. இது எதிர்பார்க்காதேன்னு சொல்லும் போதே நீ பலன் கிடைக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே சிக்கிறே இல்ல. நீங்க தானே சொன்னீங்க எஃபிஷியன்சி வரும், நல்லா பக்கவா இருக்கும் அப்படி இப்படின்னு. இப்பதான் எனக்கு புரியுது இந்த கர்மயோகம் என்ன சூட்சமமா நம்மளை விளையாட்டு காட்டுது அப்படின்னு. பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லும் போதே அப்ப கர்மத்தை நம்ம பண்ண முடியாது. சரியா? இவன் பலன் கிடைச்சிரும்ன்ற நோக்கத்துல தானே பண்றான்ட்டு சொல்றான். எப்பா எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் ஃபாலோ பண்ண போறேன். எப்படி ஃபாலோ பண்ண போறேன்? நான் எதிர்பார்க்காம பண்ண போறேன். சொல்லும் போதே கண்டிப்பா ஹிட் ஆயிடும்ல அதனால பண்ண போறேன், கண்டிப்பா ஹிட் ஆயிடும்ல அதனால பண்ண போறேன், எப்படி எதிர்பார்க்காம. என்னையா இது எவ்வளவு ஒரு இக்கட்டான ஒரு, புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்? உங்களுக்கு புரியுதா? ஜோக்கா இருக்கா?
புரியுதுண்ணா. இப்படிதான் கர்மயோகம் நம்ம ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. சரியா? சோ வேதமே பக்குவப்படாத சிறுபிள்ளைத்தனமான புத்தியை கொண்ட உலக மக்களுக்கு அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக இப்படித்தான் பேச வேண்டியது இருக்கான். அன்போடு நல்வழிப்படுத்தி கொண்டு வருகின்றன. ஒரு தாய் தன் குழந்தைக்கு கசப்பான மருந்தை கொடுக்க விரும்பும் போது அவளுக்கு ஒரு உபாயம் தோன்றும். அவள் குழந்தைக்கு இனிப்பான வெள்ளத்தையோ அல்லது சர்க்கரையோ காட்டி ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாற்றி மருந்தை கொடுத்து அதன் நோயை உடனடியாக குணமாக்குகிறாள். அதுபோல வேதங்களும் ஆரம்பத்தில் பலஸ்ருதி என்னும் கர்மங்களின் பலன்களை காட்டி சொர்க்க சுகத்தின் மேல் பெரிய ஆசையை மனிதனுக்கு தூண்டுகின்றன. இப்படியெல்லாம் கர்மயோகத்துல சொல்லாதே. அவ்வாறு ஆசையினால் அவனை கர்மங்களை செய்ய வைத்து படிப்படியாக அவனது சித்தத்தை தூய்மைப்படுத்தி இறுதியில் அந்த ஜீவனை கர்ம பந்தங்களில் இருந்து விடுபடுகின்றன. இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இறுதியில கர்மயோகத்தின் இறுதியில புண்ணியம் பாவம் ரெண்டுமே டேஞ்சர்னு சொல்லுவாரு. பட் ரொம்ப கரெக்டடா இருக்கிறவன்ட்டு என்ன காட்டணும் அப்படின்னா, பாவ செயல்களை பண்ணாத புண்ணிய செயல்களை பண்ணு அப்படின்னு சொல்லலாம். வெரி பிகினிங்ல அவனுக்கு சரி ஓகே பண்ணவே வேணாம்னு சொல்லு, புண்ணியம் பண்ணா சொர்க்கத்துக்கு போலாண்டா, அங்க வேற லெவல் சைடு எஃபெக்டே இல்லாம அனுபவிக்கலாம்டா, அதுக்கு இப்படி இப்படி இருக்கணும்டா என்று இந்த பாவ செயல்களில் இருந்து அவனை முதலில் விடுவித்து புண்ணிய செயல்களுக்கு தூண்டணும் அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட்ரீம்லி கரப்டட் மைண்டுக்கு ஓகே பரவாயில்ல, எப்படியோ எனக்கு சுகம் கொடுப்பேன்னு சொல்லிட்டே இல்ல, கர்மத்தினால்தான் சுகம் என்று வேற நம்பிட்டு இருக்கான். சரி ஓகே இப்படி இப்படி பண்ணா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும்பா, அங்க போய் புண்ணியத்தை அனுபவிச்சுக்கலாம்ப்பா என்று அவன் மனம் தயாராகிவிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்படித்தான் ஆசை காட்டிட்டு கடைசியில ஸ்டெப் பை ஸ்டெப்பா புண்ணியமும் ஒரு விலங்கு தான் அப்படின்னு ஞானதேவர் வேற லெவல்ல சொல்லி பேசியிருப்பாரு அந்த சொர்க்கலோக சுகத்தை எல்லாம். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்தடுத்து சொல்லி ரெண்டுலையுமே விடுதலை பண்ணி டோட்டல் கர்மத்திலிருந்து விடுதலை பண்ணுவதற்கான ஒரு முயற்சி. எப்படி தாயானவள் அந்த வெள்ளத்தையோ சர்க்கரையோ கொடுத்து மருந்த ஊற்றுறது மாதிரி இந்த மாதிரிதான் இந்த வேதங்கள் நமக்கு வழிகாட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றார். சொர்க்க சுகத்தின் மேல் ஆசையை மனிதனுக்கு தோன்றுகின்றன. அவ்வாறு ஆசையினால் அவனை கர்மங்களை செய்ய வைத்து படிப்படியாக அவனது சித்தத்தை தூய்மைப்படுத்தி இறுதியில் ஜீவனை கர்ம பந்தத்திலிருந்து விடுவிக்கின்றன. கர்மங்களில் இருந்து மனிதனுக்கு விடுதலையை அளிப்பதே வேதங்களின் உண்மையான உன்னத நோக்கமாகும். மன்னா, அடுத்த ஸ்லோகத்தின் தெய்வீக பொருளை உனக்கு விவரிக்கப் போகிறேன், கேட்பாயாக. சோ உண்மையில வேதத்தினுடைய உண்மையான நோக்கம் நீ கர்மத்திலிருந்தே விடுபடணும் அப்படிங்கிறது தான். அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சாஸ்திரங்களின் உண்மையான உட்பொருளை அறியாத அஞ்ஞானி வேதங்களால் விதிக்கப்பட்ட தார்மீக கர்மங்களை செய்யாமல் சோம்பேறியாக கைவிட்டு விட்டால் அந்த கர்ம தியாகத்தால் அகர்மத்தால் தெளிவாதாம இருக்கு. அகர்மம்னா செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது. அந்த கர்ம தியாகத்தால் அவன் மேலும் பாவங்களை சேர்த்து பிறவி பெருங்கடலாகிய மரணத்தையே மீண்டும் அடைவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்பதான் கர்மயோகம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கர்மம்னா என்ன, கர்மம்னா என்ன, விக்ரமம்னா என்ன அப்படின்னு சொல்லித்தார ரொம்ப ரொம்ப அறிவுஜீவிகளே தடுமாறிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் ஆரம்பிச்சார் இல்லையா? ஸோ முதல்ல கர்மயோகம் அப்படிங்கறத நாங்க ஸ்வீட் காட்டி நாங்க ஏமாத்த போறோம் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டு இப்ப மெதுவா அந்த கர்மயோகத்துக்குள்ள என்ட்ரி ஆகும்போது என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, அக்கர்மத்துக்கு உண்டான விளக்கத்தை தான் கொடுத்திருக்காரு. கர்மத்துக்கு உண்டான விளக்கத்தை கொடுக்கல. அகர்மம் அப்படின்னா வேதங்களால் விதிக்கப்பட்ட தார்மீக கர்மங்கள் செய்யாமல் சோம்பேறியாக கைவிடுவது. அந்த மாதிரியான கர்ம தியாகம் இருக்கு இல்லையா, சோம்பேறித்தனத்தினால செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கும் இல்லையா, அதற்கு அக்கர்மா அப்படின்னு பேரு, அக்கர்மம் அப்படின்னு பேரு. அது மேலும் பாவங்களையே தான் சேர்த்து பிறவி பெருங்கடலான மரணத்தையே மீண்டும் மீண்டும் அடைவான் என்பதில் சந்தேகமே இல்லை அப்படின்னு, செய்ய வேண்டியதை நீ கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு எடுத்த உடனே செய்யறதுக்கு இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. சாஸ்திர அறிவு இல்லாத அஞ்ஞானத்தில் மூழ்கிய மூடன் ஒருவன் வேதங்கள் விதித்த தார்மீக கர்மங்களை தன் அகந்தையினால் உன்மந்தத்தினால் செய்யாமல் அப்படியே கைவிடுவானே, ஆனால் அவன் கீழ் நோக்கிய நரககதியையே அடைவான் கேட்பாயாக. அதோ கதியையே அடைவான் கேட்பாயாக. ஸ்ட்ரைட்டாவே அங்க சொன்னதுதான் அப்படியே சொல்லியிருக்காரு. செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் சோம்பேறித்தனமாக கைவிடுவதால் அவனுக்கு அக்கர்மம் என்னும் பெரிய தோஷம் உண்மையாகவே சேரும். அந்த தோஷத்தினால் சம்சார சூழலில் ஏற்படும் பிறப்பு இறப்பு என்னும் பெரிய துன்பம் அவனுக்கு எக்காலத்திலும் நீங்கவே நீங்காது. ஸ்ட்ரைட் விதமா இருக்கு.
எனவே சாஸ்திரங்களால் விதிக்கப்பட்ட தார்மீக கடமைகளை தவறாமல் செய்ய வேண்டும் என்பதே வேதங்களின் முதன்மையான கட்டளையாகும். ஆனால் அந்த கர்மங்களை பந்தப்படாமல் எந்த முறையில் செய்ய வேண்டும் என்ற விவேகத்தையும் கேட்பாயாக. அப்போ செய்ய வேண்டியதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த செய்ய வேண்டியதை கூட எப்படி செய்யணும்னு ஒரு சீக்கிரட் இருக்குப்பா, அதையும் சொல்லித்தரேன் கேட்டுக்கோ. அப்ப செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தால் அது பாவமாகிவிடும். இப்ப செய்ய வேண்டியதை கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும்னு புரிஞ்சுக்கிட்ட. ஆனாலும் அதுல ஒரு சூட்சமம் இருக்கு, சீக்கிரட் இருக்கு. எப்படி செய்யணும்னு அத சொல்லித்தரேன். எந்த மனிதன் தன் கர்மங்களின் பலன்களின் மேல் உள்ள ஆசைகளை முற்றிலுமாக கைவிட்டு கர்மபல தியாகம் செய்தோ ஈஸ்வர அர்ப்பணமாக கடமைகளை செய்கிறானோ அவன் உன்னதமான நைஷ்கர்மிய சுகத்தை பெற்று மிக எளிதாக பரபிரம்ம தத்துவத்தை அடைகிறான். ஒட்டுமொத்த கர்ம யோகத்தையும் டப்புன்னு ஒரே ஸ்லோகத்துல முடித்து விட்டார். ஏன்னா கர்ம யோகத்தினுடைய சீக்ரெட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பலனை எதிர்பார்க்காத, அப்புறம் ஈஸ்வரார்ப்பணத்துலதான் நான் செய்கிறேன் என்ற பாவமே வராது. எப்போ இவன் முழுசா ஈஸ்வரனுக்கு சரணாகதி பண்ணிட்டு பண்றானோ அப்ப நான் செய்யல, ஈஸ்வரன் தான் பண்ணுகிறான் அப்படிங்கிறதும் வந்துடும். அப்போ ஃபர்ஸ்ட் திங் பலன் எதிர்பார்க்க கூடாது. நெக்ஸ்ட் ஈஸ்வரார்ப்பணம். இப்படி அவன் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே அவன் நைஷ்கர்மிய சித்தியை அடைஞ்சிடறான். நைஷ்கர்மிய சித்தினா என்ன? செய்ய வேண்டும், அவனுக்குன்னு எந்த செயல்களுமே இருக்காது அப்படின்னு பார்த்தோம். ஈஸ்வரார்ப்பணம் பண்ண மொமெண்ட்லயே ஈஸ்வரன் டேக் ஓவர் பண்ணிக்கிறான். அதனால இவனுக்கு நைஷ்கர்மிய சித்தி கிடைக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ கர்மயோகத்தினுடைய மேஜர் பாயிண்ட்ஸே இந்த 3 தான். 1, பலன் எதிர்பார்க்காம பண்ணணும். நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாம சரணாகதி உணர்வோட பண்ணணும். விளைவாக நைஷ்கர்மிய சித்தி கிடைக்கும். இதை ஸ்ட்ரெயிட்டாவே டிக்ளேர் பண்ணிட்டார். எந்த மனிதன் தான் செய்யும் செயல்களின் பலன்களில் உள்ள ஆசைகளை உண்மையாகவே திறந்துவிட்டு எப்போதும் தன் கடமைகளை செய்கிறானோ, தன் உள்ளத்தில் இவை அனைத்தும் ஈஸ்வரனுக்கே அர்ப்பணம் என்னும் உன்னத புத்தியை எப்போதும் நிலை நிறுத்துகிறானோ அவரே அவரா அவன் தான் கர்மயோகின்னு வச்சுப்போம். சரியா? ஸோ 2 பாயிண்டையும் இவர் சொல்லிட்டாரு. ஈஸ்வரனுக்கே அர்ப்பணம் என்னும் உன்னத புத்தி. ஆக்சுவலா கர்மயோகம் பண்ணும்போது எடுத்த உடனே நமக்கு ஈஸ்வர அர்ப்பணம்லாம் வராது. ஆனா பலன் நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிறத தெளிவா அவனுக்கு உணர்த்த என்ன அப்ப பலன் யார்கிட்ட இருக்குன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும். அப்ப ஈஸ்வரனை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வரும். அப்ப ஈஸ்வரன் அருள் இல்லாம இங்க எதுவுமே நடக்காதுன்ற அந்த தத்துவத்தை புரியணும். புரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நமக்கு பக்தி வரும். பக்தி வந்ததுக்கு அப்புறம் ஈஸ்வர அர்ப்பணம் நமக்கு ஈஸியா வந்துடும். பலனை மட்டும் இல்ல, ஈவன் செயலையே கூட நம்ம அவன்கிட்டயே அர்ப்பணிச்சிடக்கூடிய அனுகூலம் நமக்கு நடக்கும். ஸோ இதுவே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா தான் வரும். ஏன்னா கர்மயோகத்துல பக்தி அப்படிங்கறத போத்துற மாதிரி இருக்கு பாத்தீங்களா? கர்மயோகம் தானே சொன்னாரு. ஈஸ்வரார்ப்பணம் என்ன கர்மயோகமா? ஈஸ்வரார்ப்பணம்ங்கிறது பக்தி யோகம் தானே. ஆனா கர்மயோகத்துல அந்த எண்ட் ஆகும்போது கர்மயோகத்தின் எண்டு பக்தி, அது பக்தி யோகத்தினுடைய எண்டு ஞானம், அப்படிதான் பக்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காரு. ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் என்ற உன்னத புத்தியை எப்போது நிறைவேற்றுகிறானோ அவன் கர்மயோகி ஆகின்றான். அவனுக்கு அவன் செய்யும் கர்மங்களின் பந்தம் என்பது எக்காலத்திலும் எவ்விதத்திலும் சற்றும் உண்டாகவே ஆகாது. ஏன்னா டெக்னிக் கேட்டார்ல, நான் செய்யணும் ஆனா பந்தப்படாம செய்யணும்னா எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்றதுக்கு ஆன்சர் கொடுத்தாச்சு. அதனால அந்த ஆன்சரை டிக்ளேர் பண்றாரு ஃபைனல் கன்க்ளூஷனா. இப்படி நான் சொன்ன விதமா பலன் எதிர்பார்க்காம ஈஸ்வரார்ப்பணத்தோட நீ பண்ணினா கண்டிப்பா உனக்கு பந்தம் அப்படிங்கிறது இருக்காது. நீ என்ன கர்மம் பண்ணாலும் கண்டிப்பா பந்தத்துல சிக்க மாட்டே. அப்படின்னா புண்ணியமும் பாபமும் உன்னிடம் ஒட்டாதுன்னு அர்த்தம். எக்காலத்திலும் எவ்விதத்திலும் சற்றும் உண்டாகாது. மாறாக கர்ம பந்தங்களற்ற நைஷ்கர்மிய நிலையின் மகத்துவத்தை, மகா சுகத்தை அவன் அடைகிறான் கேட்பாயாக. சோ அது மட்டும் இல்ல, கர்ம பந்தத்துல சிக்கலன்றது மட்டும் இல்ல, நைஷ்கர்மிய சித்தி அப்படின்ற ஒரு மகா சுகம் அவனுக்கு கிடைக்கின்றது. நைஷ்கர்மிய சித்தின்னா என்னன்னு தெரியுமா? சும்மா உட்கார்றது. சும்மா உட்கார்ந்தா எங்களுக்கு கடகடன்னு ஆடி போயிருது, கஷ்டம் நினைச்சிட்டு இருந்தேன். இவர் என்ன நைஷ்கர்மிய சித்திங்கிறது மகா சுகம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா நான் சும்மா உட்கார்றது தான் உண்மையிலேயே மிகப்பெரிய சுகம் அப்படிங்கிறத இன்டைரக்டா இங்க சொல்லியிருக்கிறாரு. உலக பிரபஞ்சத்தின் மேல் எந்தவித பேராசையும் இல்லாத அந்த ஜீவன் பரபிரம்ம தத்துவத்தில் முழுமையாக லீனமாகின்றான். இந்த உலகத்தில் கர்மங்களை செய்து கொண்டிருந்தாலும் தாமரையிலே தண்ணீர் போல பற்றற்று விளங்கும் அவனே உண்மையான பாக்யவான், தன்யனாவான். ஸோ கன்க்ளூசிவா சொல்லியிருக்காரு.
ஸோ ஆசை ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு இல்லாமல் போயிடும். பிரபஞ்சத்தின் மேல் எந்தவித ஆசையும் இல்லாமல் போயிடும். பிரம்ம தத்துவத்தின் முழுமையாக லீனமாகின்றான். ஆட்டோமேட்டிக்கா ஆசை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா ஐஸ்கர்மிய சித்தினா என்னங்க? பிரம்ம சிதி தானே. இந்த மொமெண்ட் when you achieve the நைஸ்கர்மி, சும்மா இருந்தாலே நீ பிரம்மத்துல தானே இருப்ப. நீ மாயையில உண்மை நம்புற வரைக்கும் தான் நீ ஏதாவது செயல் பண்ணிட்டு இருப்ப. அந்த மாயையை இன்டைரக்டா நீ பிரம்ம சரணாகதியின் வழியாகவும் கர்மயோகம் வழியாகவும் நீ புரிஞ்சுக்கும் போது சும்மா இருக்கும் அந்த நிலை வருகிறது. அக்கணமே நீ பிரம்மத்தில் லீனமாகிறாய். இந்த உலகத்தில் கர்மங்களை செய்து கொண்டிருந்தாலும் தாமரையிலே தண்ணீர் போல பற்றற்று விளங்கும் அவனை. இதுக்கு அப்புறமா ஒன்ஸ் நீ பிரம்மத்துல சரணாகதி ஆனதுக்கு அப்புறம் நீ வந்து செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது கண்டிப்பா நான் செய்யறேன்ற ஃபீலிங்ல செய்ய மாட்டேன், ஈகோல செய்ய மாட்டேன். பட் ஆக்ஷன் நடக்க வேண்டியது இந்த பிராப்த கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஞானிகளுக்கு பிராப்த கர்மானுசாரமாய் அவர்கள் செய்ய வேண்டிய கர்மங்களை செய்து கொண்டிருப்பார்கள். பியூர்லி ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா நடக்கும்ன்றதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். தே வில் நாட் இனிஷியேட்டட், பட் தே ஹாவ் டு டூ பிகாஸ் ஆஃப் தேர் கர்மா. ஏற்கனவே அவங்க பண்ணி வச்ச அந்த கர்மத்தினால அவர்களுக்கு செயல்கள் உண்டாகும், செயல்கள் அவர்களும் செய்வார்கள். பட் முழுக்க முழுக்க பிரயத்தனமின்றி செய்வார்கள் அப்படின்னு வச்சுக்கணும். ஞானி பிரயத்தனமின்றியோ செய்வாங்கன்னா, பிரயத்தனம் லீலைகள் செய்யற இடத்துல மட்டும் இவர்களாகவும் செய்வார்கள், திங்க் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த இடத்துல அவங்க அந்த லீலை பண்ணுவதை பத்திலாம் பேசல. ஜென்ரலி அவங்க வந்து தாமரையிலே தண்ணீர் போல பற்றற்று விளங்குவார்கள். செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் வந்து பற்றற்று செய்வார்கள் அப்படிங்கிற ரெண்டு விஷயம். ஒண்ணு கன்னட மாதிரி ஒட்டாம லீலை பண்ணுவாங்க, இல்ல டோட்டலாவே அந்த சரணாகதி பாவத்துல ஈஸ்வரன்ட்டு விட்டுட்டு பிராப்த கர்மானுசாரமாய் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க அந்த இவங்களே செய்யலை அப்படின்னா அப்புறம் கர்மத்துல ஒட்டுறதுங்கிறது சான்ஸே இல்லை. தாமரையிலே தண்ணீர் மாதிரி தான் செய்வாங்கன்றதை நம்ம ஈஸியா புரிந்து கொள்ளலாம். கர்மயோகத்தின் உண்மையான உன்னத தத்துவார்த்த பொருளை ஆபீர்கோத்திர முனிவர் இவ்வாறு தெளிவாக விவரித்தார். முடிஞ்சு போயிடுச்சுப்பா கர்மயோகம். இதை கேட்ட விதேக மன்னனான ஜனகர் தன் உள்ளத்தில் தத்துவார்த்தமாக எல்லையற்ற ஆனந்தம் அடைந்தார். ஞானமே ஞான யோகம்லாம் புரிஞ்சதுக்கு கர்மயோகம் புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு சந்தோஷப்பட்டாரு அப்படிங்கிறார். அது இருக்கு, நம்மளும் சந்தோஷப்பட்டுக்கணும். ஓகேவா? அவ்வளவுதான்ப்பா எடுத்து வச்சிருக்கேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. என்னடா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணணும்?